கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான வேளையில் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கற்றுக்கொள்ளும்படியாக நாம் கடந்து செல்வோம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இந்த அருமையான வேளையில் நாம் படிக்கும்படி கடந்து செல்வோம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்ற வார்த்தை நாம் படிக்கிறோம். இன்றைக்கி பெரும்பாலான நண்பர்கள், விசேஷமாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அநேகர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தராலே அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய அழைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் கர்த்தர் அழைத்தார், பேசினார், நான் போனேன் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நாம் பார்க்குறோம். உண்மையாகவே தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? அவர் எப்படி அழைப்பார்? நேரடியாக அவர் அழைப்பாரா? வெளிச்சமாய் அவர் அழைப்பாரா? அழைக்கப்படுதல் என்றால் என்ன? எங்கிருந்து எங்கே நாம் அழைக்கப்படுகிறோம்? எங்கே போவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம்? அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன? அழைக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்கள் விலகி போக வாய்ப்பு இருக்குதா? அப்படின்றதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். விசேஷமாக நீங்கள் அழைப்புன்னு எடுத்துக்கொண்டீர்களானா, பிதாக்களின் காலத்தில் ஆபிரகாமை அவர் நேரடியாக அழைத்தார். மோசேயை இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும்படியாக அழைத்தார். அதே போல் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் பலரை, உதாரணமாக எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளை அவர் அழைத்து, நீங்கள் போய் இந்த ராஜாக்களுக்கு அல்லது இந்த மக்களுக்கு எச்சரியுங்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கூட சுவிசேஷ புத்தகங்களில் யாக்கோபு, யோவான், பேதுரு, அந்திரேயாவை அவங்க மீன் பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே போய் அவர்களை அழைத்தார் இல்லைங்களா? நேரடியாகவே அவங்கள வாங்க, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொன்னார். ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயுவை அவர் அழைத்தார். இப்படி நிறைய காரியங்கள் நாம் படிக்கிறோம். ஆனால் கேள்வி என்னென்னா, இன்றைக்கு நாம் இப்படி தான் அழைக்கப்படுகிறோமா? தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம் நமது பேரை சொல்லி, உன்னை நான் அழைத்திருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லுவாரா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயோ நியாயப்பிரமாணத்தின் காலத்திலேயோ புதிய ஏற்பாடு நமக்கு கிடையாது. ரட்சிப்பின் திட்டம் நமக்கு கிடையாது. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்படக்கூடிய வழிமுறை அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிடையாது. இது எந்த காலத்தில் இருக்கிறதுனா, கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தான் இருக்கிறது. அந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி தேவனை தேட வேண்டும், எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற எல்லா டீட்டெயிலும், தகவல்களும் சட்டங்களும் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை நாம் படித்து புரிந்து கொண்டு அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகத்தான் தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுவும் விசேஷமாக இந்த அழைப்பு என்பது. பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் எப்படி அழைக்கப்படுகிறோம் அப்படின்ற ஒரு வசன பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 14வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அடிக்கோடிட்டு கொள்ளுங்க. எப்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறத நீங்கள் கவனிக்கலாம். எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சுவிசேஷத்தினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சுவிசேஷம் என்பது கிறிஸ்துவனுடைய
பிறப்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் போன்ற காரியங்களை நாம் சொல்லலாம். கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்ட அந்த வசனங்களை நாம் அங்கே சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவின் வார்த்தைகளை, அவருடைய வாழ்க்கையை கேட்டு புரிந்து கொண்ட நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுப்பதாக அங்கே இருக்கிறது. அப்போ அந்த சுவிசேஷத்தினாலே தான் ஒருவர் அழைக்கப்படுகிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன். நீங்கள் திடீர்னு ஒரு வெளிச்சம் என்னை கூப்பிட்டது, எனக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போய் நான் அழைக்கப்பட்டேன், என்னை திடீர்னு ஒரு கனவில் ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அது உண்மையான அழைப்பு அல்ல. உண்மையான அழைப்பு என்பது நம்முடைய கரங்களில் உள்ள இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் படித்து உண்மையாக வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நாம் கீழ்ப்படுகிறோம் பார்த்தீங்களா? அப்போ தான் உண்மையான அந்த அழைப்பை புரிந்து கொண்டு நாம் கீழ்ப்படுகிறோம்னு அர்த்தம். சரியாக புரிஞ்சுக்கங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரோனை போல அழைக்கப்படணும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நாம் வாசிக்கலாம். எபிரேயர் நிருபத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் ஊழியக்காரராக இருப்பார். அவருடைய பையன், அவருடைய சித்தப்பா பையன், அத்தை பையன், சித்தி பையன் அல்லது தம்பி, அண்ணன், மாமா, சித்தப்பா இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. என்ன பிரதர் அப்படின்னு கேட்டால், நாங்கள் ஆரோனை போல அழைக்கப்பட்டு இருக்கிறோம், நீங்களும் ஆரோனை போல அழைக்கப்படணும் அப்படின்வாங்க. உண்மையாகவே இன்றைக்கு நம்ம ஆரோனை போல அழைக்கப்படணுமா? நிச்சயமாக கிடையாது. நல்லா அந்த வசனத்தை புரிஞ்சுக்கங்க. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழியனா, பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் ஊழியம், ஆசாரிய ஊழியத்திற்காக லேவி கோத்திரத்திலிருந்து ஆரோனின் குடும்பம் தனியாக பிரித்தெடுத்து அழைக்கப்பட்டது. வேற யாரும் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியாது. ஆரோனின் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியும். பாருங்கள், நாம் வாசிக்கலாம். யாத்திராகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அதில் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயசர், இத்தாமர் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. என்ன சொல்கிறார் அப்போ இங்கே? ஆரோனின் குடும்பத்தை இந்த ஊழியத்திற்காக நான் அழைத்திருக்கிறேன், அவர்களை இஸ்ரவேலின் மற்ற குடும்பங்களிலிருந்து நீ தனியாக பிரித்து எடுத்துரு, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் ஆசாரிய ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னார். எந்த சட்டத்தின்படி? நல்லா புரிஞ்சுக்கங்க. நியாய பிரமாணத்தினுடைய சட்டத்தின்படி லேவி கோத்திரத்தை சார்ந்த ஆரோனின் குடும்பம் மட்டும்தான் அந்த ஊழியத்தை செய்யணும், வேறு யாரும் செய்யக்கூடாது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி இல்லை. ஏன் தெரியுங்களா? முதல்ல அதுக்கான ரீசன் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஏன் இல்லைன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல அதுக்கான ரீசன் என்னென்னா, எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால், நீங்கள் மேலே இருந்து வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானா, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டதுன்னு சொல்கிறார். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். அப்போ ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது. ஆரோனின் குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் ஊழியம் செய்யணுன்ற ஒரு முறை இருந்தது இல்லைங்களா நியாயப்பிரமாணத்தில், அதை மாற்றிட்டார். இன்னைக்கு யார் வேணாலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், சத்தியத்தின்படி வாழக்கூடியவர்கள் ஊழியம் பண்ணலாம். அப்படி தானே? பாருங்கள், 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ அவர்கள் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். அப்போ இன்றைக்கி யார் ஆசாரியர்கள்? யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஆசாரியர்கள் தான். நியாயப்பிரமாணம் மாறிவிட்டது, நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது.
ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு விட்டது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ இன்னைக்கு ஆரோனின் முறைமையின்படி நாம் அழைக்கப்படுகிறோமா? கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட நபர்கள், ஒரு குறிப்பிட்ட குடும்பம் தான் ஊழியம் பண்ணணுன்றதுக்காக சொல்லப்படுகிற ஒரு சாக்குபோக்கு. ஆரோனின் ஊழிய அழைப்பு என்பது மாறிவிட்டது, அது முடிஞ்சிச்சு. இன்றைக்கு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிற அத்தனை பேருமே ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். பாருங்க, நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, என்னுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி ஒரு படிப்பு படிக்க வைக்கணும், அந்த மாதிரி ஒரு வேலைக்கு அனுப்பணும், இந்த நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னு எத்தனை பேர் யோசிக்கிறாங்க? சில பேர் மாத்திரம்தான் தங்களுடைய பிள்ளைகள் என்ன வேலை செஞ்சாலும் சொல்லி கொடுத்தே வளர்ப்பாங்க, நீ ஒரு நல்ல ஊழியம் பண்ணணும். ஆனால் பெரும்பாலானோர் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க? அந்த ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைகளை, அதாவது கீழ்ப்படியாத பிள்ளைகளை, அடங்காத பிள்ளைகளை வேறு வழி இல்லாமல் ஸ்கூல்லையும் சேர்க்க மாட்டாங்க, வேலையிலையும் சேர்க்க மாட்டாங்க, வேலைக்கும் ஒழுங்காக போக மாட்டார். அந்த சூழ்நிலையில் கடைசியாக அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? கர்த்தர் இவர் அழைச்சிட்டாரு, நான் ஊழியத்துக்கு அனுப்புகிறேன்னுவாங்க. பிரியமானவர்களே, உண்மையாகவே இன்றைக்கு நமக்கு அழைப்பு எப்படி உண்டாகிறதுனா சுவிசேஷத்தினாலே. அந்த சுவிசேஷத்துக்கு உண்மையாக நாம் கீழ்ப்படியும் பொழுது தான் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கிறோம். இந்த வார்த்தை நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னைக்கு உண்மையாக கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்படுகிற ஒருவர் அவர் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தகுதி உள்ளவராய் வாழ வேண்டும். வேலை வெட்டி இல்லை, ஊதாரித்தனமாக இருக்கிறாரு, அதனால் டைம் பாஸுக்காக நான் இந்த அழைப்புக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. நிச்சயமாக இந்த சத்தியத்தை புரிந்து அவர் வர வேண்டும், அந்த அழைப்பை உணர்ந்து வர வேண்டும். இந்த அழைப்பை நீங்கள் உணர்ந்து வரும்போது தான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க முடியும். இல்லைன்னா நாம் ஏனோதானோன்னு இருப்போம், புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்போம். ஆகவே தேவனுடைய அழைப்பை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி அவர் அற்புத விதமாகவோ, ஒரு ஒளியாகவோ, திடீர்னு ஒரு வார்த்தையாகவோ இன்றைக்கு அவர் கூப்பிடுவது இல்லை. தேவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் நம்மை அழைக்கிறார். ஆரோனை போல ஒரு அழைப்போ, அற்புத விதமான ஒரு அழைப்போ, எப்படி சவுலுக்கு திடீர்னு அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் தரிசனமாகி சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு அழைப்புகள் இன்னைக்கு இல்லைன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இன்றைக்கி நான் பார்த்தா தான் நான் நம்புவேன், குரல் கேட்டால் தான் நான் ஊழியத்துக்கு போவேன், என்னை தனியாக அழைக்கணும், கனவுல அழைக்கணும், தரிசனத்தின் மூலம் அழைக்கணும் அப்படி சொல்லாதீங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அந்த விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10:17 படி விசுவாசம் வசனத்தினாலே வரணும், வசனத்தை கேள்விப்படுகிறதுனாலே வரணும். அப்போ அந்த வசனத்தினாலே மட்டும்தான் இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? உண்மையாகவே வசனத்தை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களா? இந்த வசனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களா? ஒவ்வொரு வசனங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? உண்மையாக அந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வது தான் தேவனுடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிவது. ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுட்டு நான் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போவது அல்ல கீழ்ப்படிதல், அழைப்பை பின்பற்றி போவது. அந்த வசனங்களை உணர்ந்து கொண்டு வசனங்களின்படி வாழ்வது தான் அந்த அழைப்புக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு அர்த்தம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த அழைப்பு குறித்த அடுத்த ஒரு பாடத்தை நாம் கடந்து செல்வோம். எப்படி நாம் அழைக்கப்பட்டோம் அப்படின்றத நாம் இன்றைக்கி படித்தோம். கர்த்தருக்கு சித்தமான வரக்கூடிய நாட்களில் எங்கிருந்து நாம் அழைக்கப்படுகிறோம், எங்கே போவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் என்கிற ஒரு பாடங்களை எல்லாம் நாம் படிப்போம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 ஹரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.